உங்களுடைய கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த பராபவ வருஷத்தில் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் கடந்த காலங்களில் கைகொட்டி சிரிச்சவங்க முன்னாடி அவங்க கைதட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு அமையப் போகுது. கடக ராசிக்கு மிகுந்த யோகங்களை தகுந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகி 60 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் இந்த பராபவ வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. கடக ராசியை பொறுத்தளவுக்கு யாரும் எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஆனால் உங்கள் கூட இருந்தே உங்களை நம்பி ஏமாற்ற முடியும் இல்லையா? அந்த மாதிரியான ஏமாற்றப்படக்கூடிய சூழல் கட்டாக பணம் சம்பாதிச்சு திட்டாக காணிக்க போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை ஆரோக்கியமாக ஆன்மீகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம், 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதாவது மங்களகாரகராகிய மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில், அதுவும் பரிவர்த்தனா யோகத்தோடு 90 சுப முகூர்த்தங்களோடு ஜனனமாக உள்ள இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு கடகராசியை பொறுத்தளவுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையக்கூடிய அமைப்பில் தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. எண்ணிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக அல்லது கண்ணியமாக நடக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தமிழ் வருடமும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த பராபவ வருஷத்தில் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் 3 விதமான ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு இந்த ஆண்டு அமையும். அதாவது முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட அங்கே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது யாராக இருந்தாலும் உங்களுக்கு மனமுவந்து மதிப்பு தரக்கூடிய, கடந்த காலங்களில் கைகொட்டி சிரித்தவங்க முன்னாடி அவங்க கைதட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. கடக ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு சிறப்பு. கடகம் ராசிக்கு சுக்கிர பகவான் யோகாதிபதி அப்படிங்கிறத விட அந்த சுக்கிர பகவான் சுப கிரகமாகவே இருந்தால் கூட அசுர குருவாக சாஸ்திரத்தால் சித்தரிக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான அசுர குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியங்களை ஒரு நாட்டில் அல்லது ஒரு வீட்டில் அல்லது ஒரு ஊரில் நல்லவங்க உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட கெட்டவங்க நமக்கு நட்பாக கிடைச்சாங்கன்னு வைங்களே, இன்னும் கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நல்லவங்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, கெட்டவங்களாகவே இருந்தால் கூட அந்த கெட்டவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வெள்ளி சுக்கிரன் அமைகிறாரு. இந்த மாதிரி அசுர குருவாக விளங்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு மாபெரும் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே இந்த குரு பகவான் கடக ராசிக்கு மிகுந்த யோகங்களை தகுந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகி 60 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வரப்போகிறாரு. அந்த உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வரும்பொழுது அச்சம் இல்லாமல் செயல்பட்டு அனைத்து விதங்களிலும் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய, அதாவது சொந்த வீடு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்கெல்லாம் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடகராசிக்கு செவ்வாய் பகவானும் ஒரு வகையில் யோகாதிபதியாக இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடியது. நாம் சொந்த வீடு வாங்கலை அப்படிங்கிற கவலையை விட நம்ம கூட உள்ளவங்கெல்லாம் சொந்த வீடு வாங்கி போவாங்க இல்லையா? நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட உத்தியோகம் பார்த்தவங்க, நம்ம கூட வாடகைக்கு வந்தவங்க, நம்ம சொந்த பந்தம், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்கி போவாங்க. நம்ம கூட கல்யாணம் பண்ணவங்கெல்லாம், ஏன் நமக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணினவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி சொந்த வீடு வாங்கி போகிறாங்க. நம்ம இன்னும் வாடகை வீட்லேயே இருக்கிறோமே அப்படின்னு வதங்கி போயிருப்பீங்க இல்லையா? கிறங்கி போயிருப்பீங்க இல்லையா? கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு நீங்களே உங்களை பரிசோதனை பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? நமக்கு வாழ்க்கையில் சொந்த வீடு அப்படிங்கிறது அமையுமா இல்லை சொந்த வீடே அமையாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருந்திருப்பீங்க இல்லையா?
அந்த மாதிரி கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்போடு சிறப்பான சொந்த வீடு அமையும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் குருமங்கள யோகத்தோடு செவ்வாய் மங்கள யோகத்தோடு அதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை சிந்தாமல் சிதறாமல் கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த பராபவ வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பிதாவளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கிறது. பிதாவளி சொத்து இல்லாதவங்க அந்த பிதாவளி சொத்துக்கு மேலே சதா காலமும் சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சாதாரணமாக சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட அதாவது அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில். கடகராசியை பொறுத்தளவுக்கு தரித்திரம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த தரித்திரத்தை கூட சரித்திரமாக மாற்றக்கூடிய அளவுக்கு நவகோள்கள் உங்களுக்கு மிக மிக நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தான் சஞ்சலம் இருந்தாலும் நவகிரக சஞ்சாரம் நமக்கு சாதகமாக இருந்துன்னு வைங்களே, இந்த உலகத்தில் வந்து கண்டிப்பாக சத்தியமாக நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும். அந்த நல்ல வாழ்க்கை மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது. ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே கடந்த காலங்களில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமலோ நஷ்டம் ஏற்பட்டதுன்னு வைங்களே, அந்த நஷ்டங்கள் எல்லாம் ஈடுகட்டக்கூடிய நஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் சாதகமாகவும் இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய, கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய, அந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு சில பேருக்கு கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சாதாரணமாக மேஸ்திரி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட சங்கடம் இல்லாத சித்தால் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சரளமான நிம்மதி கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது. ஒரு ஆண் வந்து சம்பாதிக்காமல் இருந்தார்னு வைங்களே, அதாவது மற்ற இடத்துல மதிப்பு இருக்குது இல்லையோ, தன்னுடைய பெத்த வீடாக இருந்தாலும் சரி, கட்டிய மனைவி தன்னுடைய சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி மதிப்பில்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஊர் உலகத்தில் பேர் அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு வந்து தனி மரியாதை கிடைக்கக்கூடிய, இதுவரையில் இல்லாத ஒரு புது வாழ்க்கை அல்லது சந்தோஷமான மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை வந்து நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சாதகமாக இருந்து சூரிய பகவானும் உங்களுடைய கடக ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியது சூரிய பகவான். அந்த தனஸ்தானாதிபதியே வருட ஆரம்பத்தில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அதாவது எப்படி பார்த்தாலும் வருமானம் கிடைக்கக்கூடிய, எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய, சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா கட்டு கட்டாக பணம் சம்பாரித்து திட்டு திட்டாக காணிக்க போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை ஆரோக்கியமாக ஆன்மீகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. தமிழ் புத்தாண்டு கிரக நிலைகள் கடகராசிக்கு வந்து சாதகமாக சந்தோஷமாக சரளமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் முன்னேறக்கூடிய, எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் முன்னேறக்கூடிய, வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்தவங்க இந்த தமிழ் புத்தாண்டில் வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய, அந்த வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளவர்களுக்கு உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி மிளிரி அதன் காரணமாக பட்டி தொட்டி எல்லாம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய, நீங்கள் பேசக்கூடிய பேச்சை வந்து எல்லோருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி, இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா எதிரியாகவே இருந்தால் கூட அவங்க கூட உங்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வசியமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அந்த வசியத்துக்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைய போகுது. வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது, வியாபார ரீதியான வகையில் அபாரமான வளர்ச்சிகளை சம்பாதிக்கக்கூடியது, ஓடி ஆடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில பேர் வந்து தன்னுடைய உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மதிப்பு தேடக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு தன பன செல்வங்களை தாத்பரியமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல நீச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால அதாவது எதிர்பாராத சின்ன சின்ன தடங்கள் ஏற்படக்கூடிய சூழல் அவ்வப்பொழுது இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று.
அதே மாதிரி தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னால எல்லோரிடத்திலும் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட, நெருங்கிய சொந்தங்கள் மூலமாக யார நல்லவன் நம்புறீங்களோ, அவங்க மூலமாக உங்களுக்கு எதிர்மறையான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய சூழல் அதிகமா இருக்கிறதுனால, கடக ராசிய பொறுத்தளவுக்கு யாரும் எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஆனால் உங்க கூட இருந்தே உங்கள நம்பி ஏமாத்த முடியும் இல்லையா? அந்த மாதிரியான ஏமாற்றப்படக்கூடிய சூழல் அவ்வப்பொழுது இருக்கிறதுனால, அதுக்கு தகுந்த மாதிரி வருட ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகை, விநாளிகை நேரத்தில ராசி அதிபதி சந்திர பகவான் 8ஆம் இடத்துல, அதுவும் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால, இந்த மாதிரியான அபாக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு கோச்சாரப்படி கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால, நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும் கடகராசியை சேர்ந்தவங்க. ஆனால் கடகராசியை சேர்ந்த கடக ராசி அப்படிங்கிறது ஒரே ராசியில பல லட்சம் பேர் இருப்பாங்க. கடக ராசியில நட்சத்திரம் அப்படிங்கிற ஆயில்யம்னு எடுத்துன்னு வைங்களேன், அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல பல கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் இன்னொருத்தருக்கு வாராது. அந்த வகையில உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது எதிர்மறையான ஒரு அமைப்பு இருந்துன்னு வைங்களேன், ஆகாத திசை நடந்துன்னு வைங்களேன், போதாத காலமா இருந்துன்னு வைங்களேன், அதையெல்லாம் தோதாக நீங்க அப்புறப்படுத்தணும் அப்படின்னா, அதற்கு ஆன்மீகம் தான் கை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம எவ்வளவு கவனமாக இருந்தாலும், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சில வழிபாடுகள் அப்படிங்கிறது நன்மையா இருந்துட்டு இருக்கும். அந்த வகையில கடக ராசியை சேர்ந்தவங்க 3ஆம் பிறை அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறைய பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான 3ஆம் பிறைய பார்த்து நமஸ்காரம் வைக்கும் பொழுது, 3ஆம் பிறைய பார்த்து நமஸ்காரம் வச்சதுக்கப்புறம் ஆண்களாக இருந்தால் வலது கை உள்ளங்கைய பார்க்கறது நல்லது. அதுவே பெண்களா இருந்தது அப்படின்னா, 3ஆம் பிறைய நமஸ்காரம் வச்சதுக்கப்புறம் இடது கைய பெண்களுடைய இடது கைய பார்த்துக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சின்ன வழிபாடு இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக கடக ராசியை பொறுத்தளவுக்கு பகல் நேரத்தில் எந்த மாதிரியான துன்பம், எந்த மாதிரியான ஒரு அபாக்கியம் இருந்தால் கூட, இரவு நேர சிந்தனைகள் மூலமாக உறவுகளையும், மரபுகளையும் வென்று மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தமிழ் வருட அமைப்பு.